கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட வேதத்தில் சில வசனங்களை தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அது குறிப்பாக இன்றைக்கு என்ன தலைப்புல நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தான் என்பது யார்? நமக்கு வாழ்வில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும், ஆண்டவரோடு நம்ம ஜெபிப்பதற்கு பல காரியங்கள் உண்டு. இந்த கால வேளையில கூட நம்ம ஒவ்வொருத்தரும் பல தூரங்களில் இருந்தாலும் தேவனோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வருகிறோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம வாழ்வில் ஏற்படுகிறதான கஷ்டங்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் என்ன கடவுள் நல்லா நடத்திக்கிட்டே போறாரு அப்படின்னு நம்மள யாராவது இருப்போம்னா ஜெபிக்க முன் வர மாட்டோம். ஏன்னா நம்ம வாழ்வில் எல்லா நேரமும் மகிழ்ச்சி இருக்கிறது. நான் போய் ஜெபிக்கணும்னு அவ்வளோ ஆண்டவர் நன்றி சொன்னா போதும், ஜெபிச்சு ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு இருப்போம். ஆனா கஷ்டங்கள் வரும்போதுதான் ஆண்டவரை தேடி வருவோம். யாரும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு வகையில மனிதனுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த வகையில இந்த கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு யார் மூல காரணம் அப்படின்னா, கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? ஆண்டவர் கஷ்டம் கொடுக்கிறவர் இல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் பூமியில சுற்றி திரிந்த தேவன். ஆனா கஷ்டம் நமக்கு வருகுதுன்னா அது நேரடியா வராது. சாத்தான் என்று சொல்லுகிறதான கடவுளுக்கு எதிரானவன் நம்முடைய வாழ்வில கஷ்டத்தை கொண்டு வருவான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்றது, அதை அனுமதிக்கிறார். சரி அப்படின்ட்டு. இதுக்கு ஒரே ஆதாரம் முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சது யோபுவின் சரித்திரம் தான். அப்போ அதை அனுமதிக்கிற பொழுது நம்ம வாழ்வில் பல நேரங்களில கஷ்டம், கண்ணீர், துக்கம், பல ஒருத்தருடைய பிரச்சனையை இன்னொருகிட்ட பகிர்ந்து கொள்வது, ஆலோசனை கேட்பது, இப்படி கூடி வந்து ஜெபிப்பது, உபவாசம் பண்ணுவது, தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடி கண்ணீர் விட்டு ஜெபித்து நன்மை தேடிக்கொள்வது, இப்படி பல காரியங்களில் எல்லா கிறிஸ்தவர்களும், இவரு அவருன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அது உண்டு. அப்ப இந்த சாத்தான் என்பவன் யார்? அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான்? எப்படி நமக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கறான் அப்படி என்பதற்கு சில வசனங்களை நான் சுருக்கமா சொல்லி கடந்து போகிறேன். இந்த பூமி, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி படைக்கப்பட்ட பின், நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பேப்பர் பென்னு வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வசனத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் குறிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லா வசனத்தையும் விவரித்து சொல்ல முடியாது, நேரம் இருக்காது. நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போ அதை வாசித்து பார்க்கும்போது இதுக்கு ஒப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியை படைக்கப்பட்ட பிறகு மனிதன் உண்டாக்குவதற்கு முன்பு பூமியில தேவ தூதர்கள் இருந்தாங்க. அப்பொழுது தேவன் படைத்த கேருபாக லூசிபர் பூமியில இருந்தான். நல்லா கவனிக்கணும், பூமி படைக்கப்பட்டதுக்கு பின்னல, மனிதன் உண்டாவதற்கு முன்னும் பூமியில தேவ தூதர்கள் இருந்தாங்க. அப்பொழுது தேவன் படைத்த கேருபாக லூசிபர் பூமியில இருந்தான். அந்த லூசிபர் என்பவன் ரொம்ப நல்லவனா இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான், மனுஷர்களுக்கும் பிரியமா இருந்தான், நன்மை செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாமளும் தேவனை போல ஆகணும், தேவன் எப்படி எல்லா காரியத்துக்கும் அதிகாரம் செலுத்தி எல்லா நன்மைகளையும் செய்து எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தவராக, அவரால செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது போல நாமும் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அந்த லூசிபருக்கு ஏற்பட்டது. ஒரு நல்லவனா இருந்தவனுக்கு இந்த எண்ணம் தோணி. இன்னைக்கு பூமியில கூட அப்படிதான் நிறைய பேரு நல்லா இருப்பாங்க, நல்ல நன்மை செய்வாங்க, நல்ல பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க, நல்ல அறிவுரை கொடுப்பாங்க.
ஆனா காலப்போக்கில அவர்களுக்கு நிறைய நன்மைகள் பெற்று மிகுந்த செழிப்போடு வாழும்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது. அந்த மனுஷனை போல ஏன் நம்ம ஆகக்கூடாது, இவரை போல ஏன் நம்ம ஆகக்கூடாது, அவருக்கு சொந்தமா பிளைட்டை வச்சிருக்காரு ஏன் நம்ம வச்சுக்க கூடாது, இப்படி எல்லாம் உலகத்திலேயே மனுஷர்கள் நினைப்பது உண்டு. அது போலதான் அன்னைக்கு லூசிபர் என்ன பண்ணா, தேவனுக்கு சமமாக நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்ற அந்த பேராசை அவனுடைய மனதில் ஏற்பட்டது. உடனே அவன் செய்த காரியம் என்னன்னா, தேவனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு அவன் ஆரம்பித்தான். புரட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் மட்டும் இல்ல, அங்க பல தேவ தூதர்கள் இருந்தாங்க. தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது தேவனோடு கூட இருந்தவர்கள், அதுல சர்வெண்டா இருந்தவங்க, அதாவது வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, அதிகாரத்துல உள்ள பல சூழ்நிலை இருந்த தேவ தூதர்கள்லாம் இவனோட கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் அல்ல, கொஞ்சம் பேர் இவனோட சேர்ந்து கொண்டாங்க. யார்? அந்த லூசிபர் என்பவனோடு கூட சேர்ந்து கொண்டு புரட்சியில ஈடுபட்டாங்க. கடைசியில புரட்சி நடக்கிற பொழுது, தேவனுக்கு விரோதமான புரட்சி தோல்வியில முடிஞ்சிடுச்சு, ஜெயிக்க முடியல. ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் புரட்சி செய்கிற பொழுது அந்த புரட்சி அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கல, தோத்து போயிட்டாங்க. தோத்து போன பிறகுதான் இந்த லூசிபர் என்பவனுக்கு சாத்தான் என்றும், அவனோடு கூட சேர்ந்து புரட்சி பண்ண தேவ தூதர்களுக்கு பிசாசுகள் என்றும், பேய்கள் என்றும், அசுத்த ஆவிகள் என்றும் அவர்களுக்கு நாமம் தரிக்கப்பட்டது. அங்க அவர்களுக்கு அழைக்கப்பட்டனர். நல்லா கவனிக்கணும், லூசிபர் என்பவர் ஆதியில அந்த பூமி உண்டான பிறகு, மனிதன் உண்டாவதற்கு முன்பாக, அப்போ தேவன் தூதர்களோடு கூட இருந்தவன் தான் அவன். இப்படி அவன் பேய்கள் என்றும், சாத்தான் என்றும், அசுத்த ஆவிகள் என்றும் அவனுக்கு அழைக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டுல தான் பூமியில வந்த சாபம் ஏற்பட்டது அன்னைக்கு. இந்த சாபம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு தெரியும், ஆதாம் இந்த சாப்பிடக்கூடாது என்ற கனியை அவர் கணவனும் மனைவியுமா சேர்ந்து சாப்பிட்டதுனால பூமியில பாவம் ஏற்பட்டது. அந்த பாவ செயல் நிமித்தமாய் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அரைக்கச்சிகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிர்வாணம் என்று தெரிவதற்கு மூல காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள பாவம் வந்தது. இந்த பாவம் எப்படி வந்ததுன்னா, இந்த பூமி படைக்கப்பட்ட பின்னரும் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவும் அந்த லூசிபர் என்கிறதான அவனும் அவனோடு கூட இந்த தேவ தூதர்களும் சாத்தானாக, பிசாசாக, பேயாக மாறிவிட்டபடியினாலே அங்கே பாவம் உருவாகிறது. இந்த பாவத்தை முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்ய தூண்டப்படுகிறார்கள். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதன் பிறகு ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த எங்க சொல்லப்படுறதுன்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்திலேயே நமக்கு அதுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 12ல இருந்து தொடர்ந்து நீங்க 17ஆம் வசனம் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசாயா 14 12ல இருந்து 17 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும்
நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்ட போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். நல்ல புரியும். இது சாத்தானை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த இடத்துல முன் குறித்ததை அவரு எழுதுறாரு இங்க. அப்போ இந்த விதமாக சாத்தான் அங்கே கீழே தள்ளப்பட்டவனாக, பாவம் உருவான உடனே அவன் கீழே தள்ளப்படுகிறான். மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே அவன் சாத்தானாக உருவெடுத்து அவனுடைய காரியத்தை துவங்குகிறான். இதற்கு பின்புதான் சாத்தானும் பாவம் செய்ய அனுமதிக்கப்படுகிறான். அப்ப எங்க போய் அவரு பாவம் செய்ய அனுமதிக்கிறான்னா, மனிதர்களுடைய வாழ்வில. இப்போ மிருகங்கள் வாழ்கிறது, அங்க போய் அந்த பாவத்தை செய்ய முடியாது. மிருகங்கள் என்ன பாவம் செய்ய போடுது, என்ன பாவத்திலிருந்து அது விடுதலையாக போடுது. இல்ல பறவைகள் மத்தியில அவன் பாவம் செய்ய முடியாது. கடல் வாழ்வு உயிர் ஜீவனங்கள் மத்தியில பாவத்தை செய்ய முடியாது. மனிதர்கள் வாழ்வில மட்டும்தான் பாவம் உண்டாவதும் பாவம் நிவர்த்தியாவதும் மனுஷர்களுடைய வாழ்வில தான். அப்ப கடவுள் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகள், உயிருள்ள எல்லா ஜீவன்களை காட்டிலும் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பாவம் உண்டாகும்படி இந்த லூசிபரா இருந்த சாத்தான் அங்கே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஏன் அப்படி மனிதர்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்தான்? எத்தனையோ உயிர் ஜீவன்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆகாயத்துல பறக்கிற பறவைகளும், பூமியிலே நடமாடுகிற மிருகங்களும், வீட்டிலே வளர்க்கப்படுகிற அந்த ஆடு மாடு நாய் பூனை போன்ற மிருகங்களிலும், இல்ல நீர்ல வாழ்கிற உயிர் பிராணிகளும், அவங்களுக்கு ஏன் அந்த பாவத்தை செய்யல? மனிதனுக்கு மட்டும் ஏன் பண்றான்னா, மனிதன் மட்டும்தான் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். கடவுள் பூமியை படைத்து பூமியில மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலில் படைத்தார். அதனால அவன் கடவுளுக்கு விரோதமாய் எழும்பினதுனால, கடவுளுக்கு சமமாக நாமும் வாழ வேண்டும் என்று எழும்பினால, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு தான் அவன் பாவத்தை உண்டு பண்ணும்படி அவன் தன்னை தயார்படுத்தி கொண்டான். நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-7 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல தெளிவா ஒன்று புரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-7 பாருங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்கிட்டு நேரம் இருக்காது, ஆனா ஒரு சில மட்டும் சொல்றேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களில் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி, ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் தொட வேண்டாம் என்று சொன்னார். 7வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இதுதான். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தின்தான் அவன் அந்த சாத்தானுடைய பாவம் மனுஷர்களுக்கு உருவாக காரணமா இருந்தது. அங்கதான் ஆரம்பிக்குது. ஆனாலும் நாம் அவனை மேற்கொள்வது எப்படி? இப்படி சாத்தான் உருவாக்கப்பட்டது எப்படி? இந்த பூமியில உண்டானா? அவன் எங்கிருந்து வந்தான்? எப்படி செயல்பட்டான்? எப்படி அவன் சாத்தானா மாறினான்? சாத்தானா மாறின பிறகு அவனுடைய செயல்பாடுகள் என்ன? அவனுடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் இதுல இருந்து இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்படிப்பட்ட சாத்தான் மனிதனுடைய வாழ்விலே உண்டாக்குகிற பல விதமான கஷ்டங்களை நாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது, எப்படி மேற்கொள்ளுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்போ நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகுதான். அதுக்கு முன்பாகவே பல காரியங்களை சொல்லிட்டார். மோசேக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுத்து, நீங்க பலி செலுத்த வேண்டும், ரத்தம் சிந்துதல் வேண்டும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல அப்படின்னு மோசே மூலமா கொடுக்கப்பட்ட அந்த பல காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு வந்தது. ஆனா இப்ப ரத்தமும் சிந்த வேண்டாம், பலியும் செலுத்த வேண்டாம், நீங்க என்ன செஞ்சா பாவம் உங்களை விட்டு போகும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து செயல்முறையில காமிச்சார். சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போல, அவரே அதற்கு ஒரு ஆதாரமாக அவர் முழுமையா தன்னைத்தானே சிலுவையிலே தன்னை ஒப்படைத்து தன் ஜீவனையே கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்னா, இந்த லூசிபர் என்கிறதான சாத்தானிடத்திலிருந்து மக்களை எப்படி ரட்சிக்க வேண்டும், எப்படி மீட்க வேண்டும், அதிலிருந்து மக்கள் எப்படி விடுபட்டு வாழ வேண்டும் என்று
நமக்கு ஆதாரமாக, ஏதோ கதை சொல்லிட்டு போல அவரு ஆதாரமாக அவர் சிலுவையில தன்னை அர்ப்பணித்து ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவன் நமக்கு ஒரு விலைக்கிரயமாய் மாறினது. ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு ஏதோ ஒரு விலை கொடுக்கிறோம் இல்லைங்களா? கடையில போய் ஒரு பொருளை வாங்கணும்னா ஒரு விலை கொடுத்து வாங்குறோம். இது 50 ரூபாய், இது 100 ரூபாய், இது 1000 ரூபான்ட்டு ஒரு பொருள். அதே போல நம்மை அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து முழுமையாய் வெளியே கொண்டு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் அவருடைய ஜீவனும் தான் விலையா இருந்தது. அதை கொடுத்து நம்ம மீட்ட அந்த ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. லூக்கா 10:19 ஆனாலும் நாம் அவனை மேற்கொள்வது எப்படி என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இதை செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த விதமான பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி, நீங்க இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்க, தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை இந்த மக்களுக்கு சொல்லுங்க, அப்பொழுது சாத்தான் உங்களை வஞ்சிக்கிற பல சூழலில உங்களுக்கு எதிர்கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு நான் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சீஷர்களுக்கு கொடுத்தாரு. சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் எப்ப அவங்களுக்கு பயன்படும்னா, எப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அப்ப அந்த வசனம் அவர்களுக்கு பயன்படும். ஆக இப்படிப்பட்ட நிலையில இன்னும் பல வசனங்களை கொடுக்கிறார். நீங்க நல்லா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 91 இருக்குது பாத்தீங்களா? அது ஏதோ ஒரு பாடம் படிப்பது போல படிக்காம நிதானமா ஒவ்வொரு வசனமா நீங்க நிதானித்து படிங்க. அதுல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் பிசாசனுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. 91வது சங்கீதம். இன்னொரு சங்கீதம் 121வது சங்கீதம். ஒரு சங்கீதத்துல 1லிருந்து 16 வசனங்கள். 91வது சங்கீதத்துல 121வது சங்கீதத்துல 8 வசனங்கள். இத நீங்க நிதானமா வாசித்து ஜெபம் பண்ணீங்கனாலே பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள முடியும், மீட்கப்பட முடியும் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்விதமாக இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய லூசிபரா இருந்த சாத்தான் என்பவன், பிசாசும் பேய் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் அதிபதி உங்களையும் என்னையும் போன்ற உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவர்களை வஞ்சிக்க கூடாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த வசனங்களை மட்டுமல்ல, இந்த வேதம் நம்ம கையில இருக்கணும். இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதை ருசித்து நம்ம அனுபவிக்கணும். இந்த வேத வசனத்தை ருசித்து அனுபவிக்கணும். இந்த அதிகாலை நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வேத வசனத்தை விளக்கி சொல்றாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் உங்க வாழ்வுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா, நம்முடைய விடுவிக்க கூடியதா, நமக்கு ஆதாரமா, இந்த கால வேளையில நீங்க கேட்கிற இந்த வசனம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட அது நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு நீங்க என்ன வேலை செய்தாலும், கூலி வேலை செஞ்சாலும், விவசாயம் செஞ்சாலும், ஆபீஸ்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்தாலும், இல்ல டீச்சிங் லைன்ல இருந்தாலும், என்ன வேலையில இருந்தாலும் இந்த காலையில சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மனசுல நினைச்சுக்கிட்டாலே அது உங்க வாழ்வில் கிரியை செய்துகிட்டே இருக்கும். அப்ப பிசாசு உங்களை தீண்டாதபடி உங்களை பாதுகாப்புக்கு வதுவா இருக்கும். ஆகவே இவ்வித வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிறைவாக்குவாராக. ஆமென்.